வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் கேட்டதுனால நான் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டு தாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணேன். இது நிறைய டைம் எடுத்துருச்சு, நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% தாங்க நான் இதுலேயும் கிளியராக என்னால் கொடுக்க முடியுது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 90% முழுமையாக வர மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது, அந்த ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 பேஜஸ்க்கு மேலே கொடுத்ததுனால பிடிஎஃப் வந்து இதை கன்வெர்ட் பண்ண முடியல எக்ஸலில். அதை நீங்கள் உங்கள் மேஜருக்கு தகுந்த மாதிரி யாராச்சும் போட்டுட்டு ஹெல்ப் பண்ணி இது கமாண்டில் வேணால் கொடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா என்னால் ரிப்ளை பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் தமிழ் மேஜர் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணேன். மற்ற மேஜருக்குலாம் நீங்களே பாருங்கள், இங்கிலீஷ்க்கு 9000 பேர் இருக்கிறாங்க, மேக்ஸுக்கு 12000 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு என்னால் அதை டேட்டா ரெடி பண்ணது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் இருந்தால், நம்ம எவ்வளோ ரேங்க் இருந்தால் நம்ம உள்ளார இருப்போன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு மொத்தம் யூஜிடிஆர்பிக்கு 9 சப்ஜெக்ட் நடந்துருச்சுங்க. அந்த 9 சப்ஜெக்ட்லேயும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கேண்டிடேட் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறேன். உங்கள் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். உங்களுக்கு தமிழில் 7000 பேர், அது அந்த ரவுண்ட் ஃபிகராக தாங்க சொல்கிறேன். இங்கிலீஷ் 9000 பேர் இருக்காங்க. இருக்கிறதுலே மேக்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஆர்டர் கொடுத்துருக்கு. நான் இதனால் சொன்னது இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மேஜருக்கும் எவ்வளோ கொடுத்துருன்னு ஃபஸ்ட்டு 2222 வேக்கன் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆடம் விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அடிஷ்னலாக விட்டாங்க. ஃபஸ்ட்டு அடிஷ்னல் லிஸ்ட்டு வந்து இதுதான் 360 போஸ்டிங் விட்டாங்க. அதுக்கான போஸ்டிங் இங்கே போட்டேன். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆடம் 2 விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 610 வேக்கன்சி விட்டுருந்தாங்க. இதையும் சேர்த்து இப்போ வந்து ஓவராலாக ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோனா வேக்கன்சிஸு இவ்வளோ தாங்க. ஒரு மேஜருக்குமே நான் இங்கே கொடுத்துட்டேன். தமிழுக்கு 518, இங்கிலீஷ் 377, 355. இது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆடண்டம் 1, 2 ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுங்க. 500. இந்த வேக்கண்ட் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் யாராச்சும் நீங்கள் எந்த மேஜராக இருக்கட்டுங்க, இங்கே கொடுத்துருக்குற 9 மேஜரில் சரி, நீங்கள் இந்த ரேங்க் வரீங்க பார்த்தீங்களா, இந்த 518 ரேங்க் உள்ளார இருந்தீங்கன்னாவே செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போஸ்டிங் வாய்ப்பு வேணால் அதிகமாக இருக்குதுங்க. இந்த தடவை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோட்டல் வேக்கன்சி. இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அவங்க இந்த ரேங்குக்குள்ளார இருந்தால் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். சரிங்களா? சரி, அடுத்த கேட்டகிரி போகலாம். அடுத்ததாக இந்த டோட்டல் நான் மைனஸ் பண்ண சொன்னது இதாங்க. செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 10% வேக்கன்ட் போயிடும். மொத்த வேக்கனில் உங்களுக்கு 10% மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 466லேருந்து இந்த 150னா 2873 வேக்கன்ஸ் தாங்க மீதி இருக்குது. இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 4% வேக்கனுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் போஸ்டிங்கில், அதாவது பிடபிள்யூடியாக இருந்தாங்களா அவங்க இந்த 466 இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் இந்த மார்க் வரைக்குமே எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கான பாசிபிள் கிடைக்குங்க. இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரேங்க்குள்ளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக எஸ்டி கேட்டகரிக்கு வரேன். எஸ்டி கேட்டகரி ஷார்ட் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 95% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90லேருந்து 95% பேருக்கு எஸ்டி கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்டிங்கான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்க பேக்லாக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு 518 வேக்கன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோங்க, உங்களுக்கு வழக்கமாக 5% 100% தான் 5 போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஷார்ட் ஃபால் வந்ததுனால உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க எஸ்டி கேண்டிடேட்க்கு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இல்லை மினிமம் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கான சான்சஸ் வந்து பிரகாசமாக இருக்குதுங்க. சரி, இதுக்கு அடுத்ததாக இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த மார்க் இருந்தாவே அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மார்க் இருந்தாவே அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ரேங்க் அடிப்படையில் நான் போட்டிருக்குறேங்க. அது ரேங்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கும் அடுத்ததாக இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்டி கேட்டகரிக்கு விட்டுருங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எஸ்சி கேண்டிடேட் வரும் அவங்களுக்கு
நீங்கள் இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 390க்குள்ளார இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 400 வரைக்கும் வருஷத்துல கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம். இந்த ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்சி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கில் இருந்தால் உங்களுக்கு போஸ்டிங்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது ஒர்க் அவுட் பண்ணதில் நான் பொறுமையாகவே காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிற மாதிரியே நான் காட்டுறேன், ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்டேஜை நான் காட்டிடுறேன். அப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்க. இது அடுத்ததாக 2013 பேஜ். இது வந்து நான் சொன்னது இது வரைக்குமே எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ போஸ்டிங் வந்து நம்ம டோட்டல் வேக்கன்சின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆடண்டம் 1 ஆடண்டம் 2 ரெண்டையும் போட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 10% அதை போட்டு கழித்து பார்த்தா இவ்வளோ வருதுங்க உங்களுக்கு. அப்புறம் பிடபிள்யூடி 4% அவங்க போட்டு கழிச்சா இவ்வளோ போஸ்டிங் வருது. அதுதான் ஷார்ட்ஃபால் வேக்கன்சி. இது எதுக்கோசரம் இதெல்லாம் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன்னா, இந்த ரேங்க் உள்ளார இருந்தால் மட்டும்தான் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் இவங்களுக்கான போஸ்டிங் உறுதி. இந்த ரேங்கை தாண்டி இருந்துச்சுன்னா இழுபறியுமே. அதனால தான் சொல்கிறேன், நான் 90% தான் அக்யூரேசியாக போகிறேன். நான் எதை பேஸ் பண்ணி போனேன்னா, லாஸ்ட்டு சிவி லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2022 ப்ளஸ் 2019 பிஜி, அந்த இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ பேர் இருப்பாங்க தோராயமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டு பார்த்துங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறது 2013 பேஜாக இருந்தால் நீங்கள் இந்த தமிழில் 398 அதிகபட்சம் அந்த 400 இந்த தமிழுக்கு 400 இந்த இங்கே ரவுண்ட் ஃபிகராக வச்சுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 400 ஒரு இதில் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனால் இது ஒரு சில இது வந்து கொஞ்சம் 20 போஸ்டிங்கிலிருந்து ஒரு 25 அதிகபட்சங்க, கொஞ்சம் முன்ன பண்ண வரும், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்க. இது அடுத்தா இப்போ எங்கள் 2013 பேஜுக்கு இந்த மார்க் வேணும். 2017 பேஜாக இருந்தால் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் 360லேருந்து 320க்குள்ளார இருந்துட்டிங்கன்னா உங்கள் சேஃப். அதிகபட்சம் இதை தாண்டி போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் இதையாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கணும், 320க்குள்ளார இருக்கணுங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக 2022 பேஜாக இருந்தால் இந்த தரவரிசைக்குள்ளார இருந்தால் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ டஃப்பாக இருக்குது பார்த்துங்க. 2022 பேஜாக இருந்தால் நீங்கள் அந்த ஓவரால் ரேங்கில் உங்கள் சப்ஜெக்ட் ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் போஸ்டிங்கில் உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், தெளிவாகவே புரியும் உங்களுக்கு. இந்த காலம் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் 9 சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கேண்டிடேட்ஸு இப்போ எக்ஸாம் எழுதலான்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பவுஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தா இந்த காலம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் ஆடண்டம் 2 ஆடண்டம் சேர்த்து டோட்டல் போஸ்டிங் நம்மளுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கோசரம் இந்த காலங்க. நீங்கள் அதுக்கோசரமே நான் ப்ரைஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துக்குங்க உங்கள் சப்ஜெக்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 3 காலத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 10% இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் போஸ்ட்டில் உங்களுக்கு 466. செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னாவே, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் இந்த ரேங்கில் இருந்தாவே கிடைக்குங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்தா பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு அவங்க இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்குங்க, 466. இந்த அதிகபட்சம் இந்த ரேங்க் தாண்டி போணுச்சுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இதில் உள்ளார உங்களுக்கு வரதுனால அதுக்கு அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தா இந்த வேக்கண்ட்டுக்குள்ளார இருந்தாங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு இந்த ரேங்க்குள்ளார இருந்தாவே போதுங்க, அவங்களுக்கு பாசிபிள் இருக்குது
அந்தந்த மேஜரில் இந்த ரேங்க்கில் இருந்தாங்கன்னா பாசிபிள் இருக்குது. ஓகே, அடுத்த எஸ்டி கேட்டகரி அவங்க பாஸ் பண்ண போஸ்டிங் அவங்களுக்கு அதை விட்டுருங்க. அடுத்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இவ்வளோ இருக்குங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே. அதெல்லாம் போக இந்த ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு இது. ஓகே, எடுத்துட்டுங்க. சரிங்க, இதில் நீங்கள் 2013 இருந்தால் ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த மார்க்கில் இப்போ நீங்கள் அவங்க பாருங்கள், இது எக்ஸாம்பிள் தான். ஒரே மார்க்கை 2 பேர் எடுக்கலாங்க. இவங்க டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் இவங்க முன்னாடி இருப்பாங்கன்னு வச்சுங்க. 2022, 17, 13 2 பேருமே 90 மார்க் எடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வெயிட்டேஜ் 2017க்கு 3 மார்க்கு, 2013க்கு 5 மார்க்கு. அப்போ இவங்களுக்கு வெயிட்டேஜ் சேரும்போது 90 மார்க்கு, இவங்க 93, 95. நான் ரேங்க் போட சொன்னதே இப்படி தாங்க போட சொல்லியிருப்பேன். இது தமிழ் சப்ஜெக்டுக்கான மார்க்குங்க. நீங்கள் இப்போ இதை பார்த்துக்குங்க. நீங்கள் 518க்கு உள்ளார இருந்தாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு இது தாங்க நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறது. ஒரு மேஜருக்குமே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஜ் அதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் தாங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நான் அதுதான் அந்த டேட்டா தான் அனலைஸ் கொடுக்க முடியும். இது கொஞ்சமாச்சும் நீங்களும் உங்கள் பங்குக்கு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், மொத்தம் தமிழுக்கு வந்து 518 போஸ்டிங்க. இப்போ இதுக்கு மேலே 87 கம்மியாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் கீழே போயிடுச்சுனாவே எலிஜிபிள் கிடையாது. செகண்ட் கிரேட் டீச்சர் தான் இவங்க அதிகபட்சம் இருக்கணும். 87 கீழே இருந்தால் செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலுமே போஸ்டிங் கிடையாது. அது அவங்களுக்கு இன்னும் அந்த ஏன்னா அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அவங்க மார்க் அதிகமாக வரைக்கிற முன்னாடி போயிடுவாங்க. அதனால் அதிகபட்சம் இது கீழே வந்தாலும் 87 கீழே தமிழுக்கு கட் ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு. இது செகண்ட் கிரேடுக்கு 518 வரைக்குங்க. அதுக்கு அடுத்தா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க 466 வரைக்கும் வரலாங்க. இது வந்து 466 பிடபிள்யூடி கேண்டிடேட்டுங்க. என்ன தான் அவங்களுக்கு 88 கீழே இருந்தாலும் அவங்களுக்கான பாசிபிள் கிடையாது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தா இந்த எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 445 வரைக்கும் வரலாங்க. எஸ்சி கேட்டகரி வந்து 445. எஸ்சி கேட்டகரியுமே 88 கீழே இருந்தால் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதையும் பாருங்கள். இதில் இன்னொரு ஃபைனல் ட்விஸ்ட்டே ஒன்று தாங்க இருக்குது. இது வந்து எஸ்சி அவங்களுக்கான கட் ஆஃபுங்க. இது வந்து இவங்களுக்கான கட் ஆஃப் 88க்கு கீழே போணுச்சுன்னா கிடையாது, அதுக்கு மேலே இருக்கணும். இந்த 88 எப்படி கால்குலேஷன் பண்ணுறது கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எல்லாம் போக 398 ரேங்க்குள்ளாக இருந்தால் 2013 பேஜுக்கான மார்க் இருக்குது. அதை பாருங்கள். ஏன்னா உங்கள் ரேங்கு இப்போ 398 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே 2013 பேஜாக தான் இருப்பாங்க. அவங்க 17 இருந்தாலும் 22 இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, ரேங்க் மாறாது. இதே 398 2017 ரேங்காக இருந்துச்சுன்னா அவங்க பின்னாடி என்ன பண்ணணும், அவங்க பின்னாடி இருக்கிற 2 மார்க் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ கேண்டிடேட்டை அவங்க மைனஸ் பண்ணி ஆகணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ சப்போஸ் அது 90னா அவங்க 2017 பேஜ் 89 கால்குலேஷன் எடுத்துக்கணும், 88 எடுத்துக்கணும். அப்போ அவங்க ரேங்க் வந்து 88க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ஏன்னா அங்கே உங்களுக்கு பின்னாடி 2013 இருக்காங்க, அவங்களுக்கு 2 மார்க் போகும். அப்போ அதனால் நீங்கள் கால்குலேஷன் போடும்போது நீங்கள் உங்கள் போஸ்டிங் வந்து 90 இருந்துச்சுன்னா அது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற 90 + 89 88. ஏன்னா இவங்க 88 எடுத்தாலும் உங்களுக்கு முன்னாடி வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். 2022 நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் 2022 இருக்க பட்சத்தில் நீங்கள் 90 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 90 மார்க்லேருந்து 86 வரைக்குமே
நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க 2013 இருக்கலாம், 2017 இருக்கலாம். அதனால் நீங்கள் 86வது ரேங்க் வந்துடுங்க பின்னாடி. இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதை உண்மையை புரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, இது 398 இருந்தால் நார்மல் கேட்டகரிக்கு என்ன பாசிபிள்னு பார்க்கலாம். இந்த 398 இங்கே 89 வரைக்கும் வருதுங்க. நீங்கள் 398 இருந்தால் இது வந்து பிசி எம்பிசிக்கான அதிகபட்ச வாய்ப்பு. ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குங்கன்னா, அதையும் அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, இப்போ இவங்களுக்கு இது வந்து 2017 பேஜாக இருந்தால், சரி 13 பேஜாக இருந்தால் இவங்களுக்கான பாசிபிலிட்டி. அடுத்த 2017 பேஜுக்கு 300 ரேங்க் எதுக்குள்ளார இருக்கணுங்க. அவங்க 360லேருந்து 320க்குள்ளார இருக்கணும். அதிகபட்சம் 360 தாண்டாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், 360 உங்களுக்கு 89 வருது. 320 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 90 வருது. 90 கீழே குறையாமல் பார்த்துக்கணும். இது வந்து உங்கள் ரேங்க் இதுக்குள்ளார இருக்கணுங்க. அதிகபட்சம் 360 தாண்டாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 360 டு 320 இது வந்து 2017 பேஜுக்கான எம்பிசி பிசி இந்த கேட்டகரிகளுக்கான கட் ஆஃப்ங்க. அடுத்த 2022 பேட்சுங்க. அவங்களுக்கு வந்து 279லேருந்து 240, அதாவது 280லேருந்து 240க்குள்ளார இருக்கணும். 2022 ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 280லேருந்து, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணோம், 90 மார்க்கு மேலே இருக்கணும் பார்த்துங்க. இதுவே அப்போ 2022 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 90 மார்க் மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பாசிபிலிட்டி. 90 மார்க் மேலே இருந்தால் மட்டும்தான் 2022க்கு தமிழில் பாசிபிலிட்டி. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. பிசி எம்பிசி இவங்களுக்கு இது கம்மியாக இருந்தால் வாய்ப்பு கிடையாதுங்க. இதே கால்குலேஷன் தான். நீங்கள் பொறுமையாக 2 டைம் 3 டைம் வீடியோ போட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஓவரால் ரிசல்ட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன சீரியல் நம்பர் 1ல் ஆரம்பிக்குதா, 2ல் ஆரம்பிக்குதா, 3ல் ஆரம்பிக்குதான்னு பார்த்துட்டு அந்த நம்பர்லேருந்து அந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் பிடிஎஃபை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேங்கை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த கால்குலேஷன் போடுங்க. கண்டிப்பாக 90% உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு அப்போ 90 மார்க்குக்கு 91 மார்க் இருந்தால் தாங்க தமிழுக்கு பிசி எம்பிசி பொறுத்து 2022 கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஃபைனலாக சொல்ல வரேன். இந்த ஒரு கேட்டகரியாக நான் சொல்லிட்டேன். இப்படி தான் நீங்கள் கால்குலேஷன் போடணும். இதுலேயுமே இன்னொன்று இருக்குது. நான் தான் முன்ன சொன்னேன், இப்போ 90 மார்க் இருந்தீங்கன்னா இப்போ 2017 இருந்தால் 13 இருந்தால் அவங்க 90ஆகவே இருப்பாங்க. 2017 இருக்கும்போது அவங்க ரேங்கு 88 வரைக்கும் பின்னாடி இறங்கிடும். ஏன்னா அவங்க எல்லாருமே முன்னாடி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும்போது அப்போ 88 வரைக்கும் வந்தால் அவங்க ரேங்க் என்னவாக இருக்குது, அவங்களுக்கு 400 வரைக்கும் வந்துடுது பாருங்கள். அதை தான் சொல்கிறது. 90ல் அதிகபட்சம் வச்சு இதை தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். இங்கே வைக்கும்போது அதிகபட்சமாகவும் அங்கே வைக்கும்போது குறையும் வைக்கணும். 300லேருந்து உங்களுக்கு 400 போயிருது பாருங்கள். இப்போ 90 மார்க் இருக்கிறீங்க, அவங்க 2013 17 முன்னாடி போயிட்டாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரேங்க் வரைக்கும் வந்துடுது பாருங்கள். அதுதான் ஒரு இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான விஷயமா இருக்குது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் கால்குலேஷன் போடணும். இது வந்து 90% துல்லியமான ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு வச்சுட்டு இந்த மார்க்கில் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஒரு மேஜர் வைஸாமே போட்டு டோட்டல் கேண்டிடேட் வேக்கன்சி எல்லாம் போட்டேன். திருப்பி தயவு செஞ்சு கமெண்டில் கேட்காதீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிள் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்களே உங்கள் ரேங்கை போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.